இந்த கதாபாத்திரத்த நடிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயிற்சிய சூர்யா குடுக்க வேண்டியிருந்தது? இந்த படம் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா சார். ஸோ, அதனால அந்த ஸ்போர்ட்ஸ் நான் எடுத்துட்டு வரும்போது, நான் அத கொஞ்சம் கரெக்ட்டா பிரசன்ட் பண்ணணுன்றதுல நானும் சரி, மிசஸ் ப்ரொடியூசரும் சரி ரொம்ப கொஞ்சம் தெளிவா இருந்தோம். ஸோ, அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணவும் முடியாது. அதுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ் அது கத்துக்கிறதுக்கு. ஸோ, சூர்யாவ ஓகே பண்ணதுக்கு அப்புறமே, ஈரான்லேருந்து ஒரு ட்ரெய்னர் ஒண்ணு வர வச்சோம். ஈரான்லேருந்து. ஈரான்லேருந்து ஓ! எம்எம்ஏ ட்ரெய்னர் ஒருத்தர் வர வச்சு நம்ம அடையார்ல ஸ்டே பண்ண வச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 வருஷம் ட்ரெய்னிங் மட்டுமே குடுத்தேன். படம் ஷூட் போறதுக்கு முன்னாடி. அந்த எம்எம்ஏ மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணது தான் அந்த கேமே. பாக்ஸிங்னா வெறும் மிக்ஸ்ட் கையில மார்ஷியல் அடிப்போம். ஆர்ட்ஸா? மிக்ஸ்ட் மார்ஷியல் ஓ! ஆர்ட்ஸ். ஸோ பாக்ஸிங்னா வெறும் கையில மட்டும் தான் அடிக்கணும். ஆ, கராட்டேனா லெக், கை யூஸ் இந்த மாரி நெறைய இருக்கு இல்லைங்களா? இது ஆ, எல்லாத்தையும் சேர்ந்த கலவையானது தான் அந்த ஃபைட்டே அது. ஓ! ஸோ அதுக்கு ஓவராலா டக்குன்னு பண்ணிட முடியாது. ஸோ ஒரு 1 இயர் கிட்ட 1 1/4 வருஷம் ட்ரெய்னிங் குடுத்து, அந்த 1 1/4 வருஷத்திலேயே ஒரு அந்த படத்துல இருந்த பசங்களையும் பார்த்திருப்பீங்க. ஒரு சில பசங்க ஆமா. படத்துல. அவங்களுக்கும் அந்த ட்ரெய்னிங் குடுத்தோம். அதே ஓ! ஓ! டைம் லைன்ல. பட் ஃபர்ஸ்ட்டு ஒரு 6, 7 மாசம் மட்டும் சூர்யாவ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டேன். சூர்யா அது முடிஞ்ச உடனே அந்த பசங்கள பேரலா குடுத்துட்டு, தென் படத்துல வந்த எல்லா சண்டை காட்சிகளையுமே ப்ரீ டிசைன் பண்ணிட்டேன் நான். ஓ! என்னோட அசிஸ்டன்ட்ஸ வச்சு அருமை. ரிஹர்சல் பண்ணி, அத வந்து பசங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து, தென் அதுக்கப்புறம் அத ஷூட் பண்ணி அத எடிட் பண்ணி எங்க படத்துல எப்படி வரப்போகுதுன்ற ஃபைட் வரைக்கும் எடுத்து வச்சுட்டேன் முன்னாடி. ஷூட்டுக்கு ம். வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு ரிஹர்சல் மாரி. எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அருமை. ஸோ, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பசங்க எல்லாருக்குமே இதான் பண்ண போறோம்ன்றது. யார் கூட பண்ண போறோன்ற முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ, அதனால எனக்கு கையாளுற விதம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஸ்பாட்ல. இந்த ஹோம் ஒர்க் பண்ணதுனால.